இன்னைக்கு பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா முதுகு வலி தான். இந்த பேக் பெயின் ப்ராப்ளத்துக்கு காரணம் நம்ம தினசரி வாழ்க்கையில செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட காரணமா இருக்கலாம். அப்படி முதுகு வலி வர காரணமா இருக்கக்கூடிய 10 விஷயங்களை ஒவ்வொன்றா பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற நிறைய பேர் ஃபேஷனாக ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலே அவங்களுடைய செலக்ஷன் ஸ்கின்னி ஜீன்ஸாக தான் இருக்குது. தொடை, கால்கள், இடுப்பு போன்ற பகுதிகளை இது இறுக்கமாக பிடிக்கிற வகையில் இருக்குது. இதில் இன்னும் கூடுதலாக நம்ம பர்ஸு, மொபைல்லாம் இதில் வச்சு திணிக்கும் போது இது எல்லாமே நம்முடைய ரத்த ஓட்டத்தை தடை செய்கிறதா அமைஞ்சிடுது. தசைகளுக்கு சரியான ரத்த ஓட்டம் இல்லாமல் போகிறதுனால அடி முதுகில் வலி உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் கால்களில் மரத்து போகக்கூடிய உணர்வும் ஏற்படுது. இதை இப்படியே தொடர்ச்சியாக விடும்போது இது தீராத முதுகு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். இப்போது இருக்கக்கூடிய வேலைப்பளு காரணமாக ஒரே இடத்துல நீங்கள் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கலாம். இதனால நம்முடைய முதுகு எலும்புக்கு அதிகமாக நம்ம அழுத்தம் கொடுக்குறோம். ஹார்மோனில் சேஞ்சஸ், உடல் இயக்கம் தவறுதல், இப்படி பல பாதிப்புகளை இது உண்டு பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செரிமான கோளாறு, குடல் சார்ந்த பிரச்சனைகள் இருந்து ஒரே இடத்துல நீங்கள் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது முதுகு வலி இன்னும் சீக்கிரமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்கார்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உட்காரும்போது நேராக உட்காரணும். ஒரு 45 நிமிஷம் அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது அவங்களுடைய சீட்ல இருந்து எழும்பி கொஞ்சம் தூரம் நடந்து தண்ணீர் குடிச்சிட்டு வரலாம், அல்லது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம். இந்த மாதிரி உடலுக்கு ஏதாவது கொஞ்சம் அசைவுகளை கொடுக்கணும். ஒரே நிலையில அப்படியே உட்காந்து தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு முதுகு வலி வரும். ஸ்டைலாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லேடிஸ் ஹை ஹீல்ஸ் செருப்புகளை அணிகிறாங்க. இது ஸ்டைலாக இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியம் நிச்சயமாக இருக்காது. ஹை ஹீல்ஸ் செருப்புகளை போட்டு நடக்கும்போது உடல் சமநிலையில் இல்லாமல் எலும்புகளுக்கு கூடுதல் அழுத்தம் கொடுக்குறோம். அதோட உடல் எடை மொத்தமும் முன்னோக்கி இழுக்குது. இதனால முதுகில் அழுத்தம் அதிகமாகுது. இடுப்பு தசை அழுத்தப்பட்டு அடி முதுகுலையும் வலி ஏற்படுது. ஸோ ஹை ஹீல்ஸ் போடுறத கூடிய மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேண்ட்டில் பின் பாக்கெட்டில் மணி பர்ஸாக வைக்கக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக தான் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நாளாக நாளாக அந்த பர்ஸுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்களும் அதிகமாகிட்டே போகும், பர்ஸும் தடிமனாகிட்டே போகும். நம்மளுக்கே அது தெரியாது. உட்காரும்போது ஒரு பக்கம் மணி பர்ஸ் அழுத்துறதுனால நம்ம அறியாமலே நம்ம நேராக உட்காராமல் கொஞ்சம் சரிஞ்சு தான் உட்காருவோம். இப்படி உட்கார்றதுனால தண்டுவடத்துடைய ஒரு பக்க டிஸ்குகள்லாம் அழுத்தப்பட்டு முதுகு வலி உண்டாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சிடுது. நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுடைய ஆரோக்கியத்துக்கு கால்சியம் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். வயது ஏற ஏற இயற்கையாகவே உடலுக்கு கால்சியத்தை உறிஞ்சக்கூடிய சக்தியும் குறையுது. அதுவே நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கும்போது கால்சியம் உறிஞ்சுவது முற்றிலும் நிறுத்தப்படுது அப்படின்ட்டே சொல்லலாம். ஸ்மோக் பண்ணுறதுனால முதுகு தசைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள்லாம் நமக்கு கிடைக்காம முதுகு தசை வலுவிழந்து போகுது. இதனால ஈஸியாக முதுகு வலி வருது. வேலை காரணமாக பல மணி நேரம் தொடர்ச்சியாக 2 வீலர்ஸ் ஓட்ட வேண்டிய சூழ்நிலையில் பல பேர் இருக்கலாம். இப்படி தொடர்ச்சியாக வண்டி ஓட்டுறதுனால முதுகு தண்டுவட டிஸ்குகளுடைய நெகிழ்வு தன்மை குறைந்து இறுக்கமாகிடுது. இதனாலும் முதுகு வலி வரலாம். தொடர்ச்சியாக நீங்கள் 2 வீலர் ஓட்ட வேண்டிய நிலையில் இருந்தீங்கன்னா உங்களுடைய அந்த 2 வீலருடைய சஸ்பென்ஷன் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதனால நீங்கள் மேடு பள்ளங்களில் போகும்போது கூட முதுகு தண்டுவட டிஸ்க் ஓரளவு பாதுகாக்கப்படும். இதுவே நீங்கள் 4 வீலர் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக வண்டியை ஓட்டாமல் ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்பில் கொஞ்ச நேரம் வண்டியை நிறுத்தி கொஞ்சம் தூரம் காலார நடக்கிறது, இந்த மாதிரி வழக்கத்தை உண்டாக்கிக்கலாம். எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி அதிகமான ஸ்பீடில் போகிறத தவிர்த்தாலே நிறைய பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணிட முடியும். பல வருஷமாக நீங்கள் ஒரே பெட்டை யூஸ் பண்ணிட்டு வர்றீங்க. அந்த பெட்டில் நீங்கள் தூங்கும்போது அதுவும் முதுகு வலி வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. நல்ல தூக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெத்தையுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 வருஷம்தான். பழைய மெத்தையில் தூங்குறதுனால முதுகெலும்பில் அழுத்தம் அதிகமாகுது, கடுமையான முதுகு வலியும் உண்டாக்குது. நம்ம உட்காரும் போதும் படுக்கும்போதும் தண்டுவடம் நேராக இருக்கணும். குவாலிட்டி இல்லாத குஷன் மெத்தைகளை நம்ம பயன்படுத்தும் போது தண்டுவடத்தை அது வளைய செய்யலாம். இப்படி சரியாக நம்ம உட்காராமல் இருந்தாலோ அல்லது படுக்கும் போதும் சரியாக படுக்கல அப்படின்னாலும் நமக்கு முதுகு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம எப்போதும் ஆக்டிவாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய உடலை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சரியான வழின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறது. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஓவராகவும் எக்ஸசைஸ் பண்ணிடக்கூடாது, அவசரமாகவும் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுவே முதுகு வலி வர்றதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். சப்போஸ் உங்களுடைய எக்ஸசைஸில் வெயிட் லிஃப்ட் இருந்ததுன்னா அதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு ட்ரெயினர் வச்சு பண்ணுறது ரொம்பவே நல்லது. அளவுக்கு அதிகமாக நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணீங்கன்னாலும் முதுகுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். உங்களுடைய ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இல்லாமல் அதை விட நீங்கள் அதிகமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முதுகு வலி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்படி அதிகமான உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணியும் பண்ணலாம். சத்துக்களே இல்லாத நொறுக்கு தீனிகளை அதிகமாக சாப்பிட்றதுனால உடலில் ஊட்டச்சத்து பற்றாக்குறை உண்டாகுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முதுகு வலி இருக்கிறவங்க வெள்ளை சர்க்கரையை உணவில் சேர்க்கிறத நிறுத்திட்டாலே போதும், நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு, கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் இதிலெல்லாம் பாஸ்போரிக் அமிலம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
இது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையே நீங்கள் சாப்பிட்டாலும் அதில் இருந்து கால்சியத்தை உடல் உறிஞ்சுறதை தடை செய்யும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தினசரி உணவில் தேவையான அளவு கால்சியம், விட்டமின் பிலாம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிகமாக ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, வீட்டில் பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயத்தால் மன அழுத்தம் பல பேருக்கு இருக்கலாம். இதனால் சரியான தூக்கம் இல்லாமல் போகலாம். மன அழுத்தம், தூக்கமின்மை ரெண்டுமே மறைமுகமாக உங்களுக்கு முதுகுவலியை தரக்கூடியது. டெய்லி காலையில் யோகா, மூச்சு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு மன அழுத்தமும் குறையும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். மன அழுத்தத்தால் வரக்கூடிய முதுகுவலியையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட முடியும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.